மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். இயல் 6 பார்த்து வருகிறோம். சிறுகை அளாவிய கூழ் என்னும் தலைப்பில், அதாவது கலை அழகியல் புதுமைகள், அதுல திரைமொழி அப்படின்ற பாடத்துடைய நிறைவு பகுதியை கடந்த வகுப்புல பார்த்தோம். இன்றைய வகுப்புல நாம பார்க்க போறது கவிதை பேழை. கவிதை பேழையில நகுலன் அப்படின்னு ஒரு அருமையான கவிஞர். அந்த கவிஞருடைய கவிதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்ப்பா. சரிங்களா? அதுல நகுலனுடைய கவிதைகள் பாத்தீங்க அப்படின்னா மிக அருமையாக இருக்கும். அதாவது புது கவிதைகள்ல மிகவும் நேர்த்தி பெற்ற அவருடைய கவிதைகள் நிறைய இருக்கு. அந்த கவிதைகள்ல ஒரு கவிதையைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்களேன். பாரதிக்கு பின்னர் வந்த காலகட்டத்து கவிதைகள் பலவற்றையும், பாரதிக்கு பின்னர் வந்த காலகட்டத்து கவிதைகள் பலவற்றையும் பற்றிய சிந்தனைகளை செறிவாக, குறிப்பாக, முரணாக உங்களுக்கு, அதாவது கவிதையில நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அது உள்ளத்து உள்ளது கவிதை, இந்த உருவெடுப்பது கவிதைன்னு சொன்னாங்களே, மனதுல இருக்கக்கூடிய எண்ணங்களை நமக்கு கவிதை வடிவத்துல சொல்றாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான கவிதை. அந்த கவிதையை பார்த்தீங்க அப்படின்னா, முரணாக அழகிய தொடராக தருவதற்கு முயன்றன. புது கவிதை வடிவம் இதற்கு ஏற்றதாக இருந்தது. அப்ப புது கவிதை வடிவம் தான் என்ன செய்யறது, கவிதைகளை நம்ம மனதுல இருக்கக்கூடியது, அதாவது 2 வரிகள்ல சொன்னாலும் கூட மிகப்பெரிய ஆழமான பொருளையும் அந்த கருத்து செறிவையும் கவிஞன் தான் மனதில் கொண்ட அந்த கருத்து குறிப்பு, நான் ஒண்ணு சொல்ல நினைக்கணும் அப்படின்னா அத அழகாக சொல்றது, அந்த குறிப்பு. அதே மாதிரி அத ஒரு முரண் அப்படின்ற ஒரு யதார்த்தமான கவிதை கோப்புல சொல்றது. இப்படி அழகிய தொடராக தருவதற்கு முயன்றன. அந்த வகையில நாம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா, அந்த வகையில நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, புது கவிதை வடிவம் இதற்கு ஏற்றதாக இருக்கிறது. இக்கவிதை புது கவிதை புதிய வடிவம் கொண்ட கவிதை என்ற பொருள் மட்டும் கொண்டதல்ல, புதிய சிந்தனைகளையும் அதன் பிறகு நமக்கு புதிய கருத்துக்களையும் புதுமையாக சொல்வதைத்தான் நாம புது கவிதைன்னு சொல்றோம். அப்ப புதிய ஒரு வடிவம் கொண்டது மட்டும் கிடையாது, நல்ல கருத்துக்களை, சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை புதுமையாக எடுத்து சொல்றதுதான் புது கவிதை. பாருங்க, இதுல முதல் கவிதை நகுலனுடைய கவிதைகள் பாரு. நம் பாடப்பகுதியில் உள்ள கவிதைகள் நகுலன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளன. கவிஞர் நகுலன், அவருடைய இயற்பெயர் டி.கே. துரைசாமி, குறிச்சுக்கோங்கப்பா. அவருடைய இயற்பெயர் டி.கே. துரைசாமி. கும்பகோணத்தில் பிறந்தவர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றவர். தமிழின் அனைத்து சிற்றிதழ்களிலும் எழுதி வந்தவர். புதுக்கவிதை வடிவம் தமிழ் மொழியில் தடம் பதித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் புதுக்கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை, அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை, சிலர் கவிதைகளை படித்து கூட தன்னுடைய மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. அப்படி வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியுள்ளவர். இவர் சொல் விளையாட்டுகளோ வாழ்க்கை பற்றிய எந்த குழப்பமோ இன்றி தெளிவான சிந்தனையோடு கருத்துக்களை உரைத்துள்ளார். இவருடைய கவிதைகள் 3, 5, கண்ணாடியாகும் கண்கள், நாய்கள், வாக்கும், சுருதி உள்ளிட்ட சிறு சிறு தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. இவர் 7 புதினங்களை எழுதியிருக்கிறார். பாரதியுடைய கவிதைகளை ஆங்கிலத்தில மொழிபெயர்த்திருக்கிறார். அப்படி ஒரு அருமையான கவிஞர் இந்த நகுலன். அவருடைய கவிதைகள்ல சில கவிதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யதார்த்தமான வாழ்வியலுடைய உண்மையை, தத்துவத்தை, பொருளை எடுத்து சொல்லக்கூடிய கவிதை. பாருங்க, இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். எவ்வளவு அழகான கவிதை பாருங்களே. இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். இப்ப நம்ம எல்லாமே வாழ்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம்.
ஒரு படத்துல உன் பேர் என்னடா, நான் வாழ வந்தேன், அப்ப மத்தவங்க எல்லாம் என்னடா சாகவா வந்தாங்கன்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி நாம எல்லாருமே இந்த உலகத்துல வாழ்வதற்காக இருக்கிறோம். ஆனா இல்லாமல் போகிறோம். ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது உலகத்துல. நாம இத்தனை நாள், இத்தனை நொடி, இத்தனை நேரம் நாம இருப்போம்னு யாராலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனாலும் கூட நாம செய்யக்கூடிய செயல்கள்னால நம்ம நிலைத்து நிக்கலாம். காமராஜர் மறைந்து விட்டார், எனினும் அவருடைய அந்த கல்வி திட்டங்கள் எல்லாம் இன்றளவும் தொடர்கின்றன. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு நிலையான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. ஆனா எல்லாராலும் நிலையான இடத்தை பெற முடியுதா? பெற முடியல. அதுதான் இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் என்று வாழ்வியலுடைய தன்மையை, அந்த வாழ்வு நிரந்தரம் இல்லை அப்படின்ற யதார்த்தத்தை சொல்லக்கூடிய இந்த கவிதை. அடுத்து பாருங்களேன், மூச்சு நின்றால் பேச்சும் அடங்கும். என்ன உண்மைதானே? மூச்சு நின்றுச்சுன்னா பேசிக்கிட்டே இருக்கிறேன் சொல்றேன். நம்ம மேடையில பேசிக்கிட்டே இருக்கும் போதுதான் உயிர் போகுது, உயிர் போகணும்னு சில பேச்சாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா மூச்சு நின்றால் அவனுடைய பேச்சும் அடங்கியும். அப்ப நாம சொல்ல வந்த கருத்துக்கள் அவனை பற்றியான பேச்சும் நின்றும். ஒருத்தர் இவரோட இருக்கிறாருன்னு பேசிக்கிட்டே இருக்கணும். அப்ப பாடகர் இறந்தாரு, அவருக்கு எத்தனையோ எஸ்பிபி அவர்கள் இறந்தாரு, எவ்வளவோ நினைவஞ்சலி கவிதைகள் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உலகமே அவருடைய நாடே முழுவதும் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிச்சு. இப்படி அவருடைய மூச்சு நின்ற பொழுது அவரை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அவரை பற்றியான பேச்சும் அடங்கி விட்டுருச்சு. இதுதான உண்மை. இது அவருக்கு மட்டுமாக இல்லை, எல்லாருக்குமே. அவரு மிகப்பெரிய பிரபலம். அப்ப அவருக்கு இந்த நிலைமைனா, அப்ப நம்மை போல சாமானியர்களுக்கெல்லாம் அதுதான். அத மூச்சு நின்றால் பேச்சும் அடங்கும். பாருங்க அடுத்த கவிதை. அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. அவர் பல உண்மைகளை சொல்கிறார். நம்ம அப்படித்தானே வகுப்பறையில இருந்து ஏண்டா தாமதமான அப்படின்னு கேட்டா, வீட்டுல எந்திரிக்கிறது நேரமாச்சு. இந்த ஒரு புலத்துல ஒரு கவிதை, ஒரு சின்ன நகைச்சுவை ஒண்ணு வந்துச்சு பாருங்க. அதனாலதான் நான் கரண்ட் இல்லை அப்படின்னு நான் முதையே சொன்னனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. இதெல்லாம் பாருங்க, இந்த கவிதைகளுக்குள்ள விளக்கமே தேவையில்லை. அந்த மாதிரியான யதார்த்தமான பாருங்க. ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம். ஆமா, ஆர்ப்பரிக்கக்கூடிய கடல் கடலுக்கு அடியில நம்ம யாரும் போய் பார்த்ததில்ல. ஆனா கடலுக்கு அடியில போனவங்க இல்லைன்னா அங்க சத்தம் இல்லாம நிசப்தமான, சத்தம் துளி கூட இல்லாத ஒரு அந்த பகுதியை தான் நம்ம பார்க்க முடியும். அப்ப எப்பயுமே கடல் மேலோட்டமாக அந்த அலைகள் சிந்துறது, அந்த கடல் அலை. ஆனால் அதனுடைய அடியில எப்பயுமே மௌனம் இருக்கு அப்படின்றதான் சொல்றாரு. அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கின்ற வரை உள்ளின்று சலிக்கும் காற்று உள்ளவரை. அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எல்லா கவிதைகளையும் ஒன்னாக கூட நம்ம பார்க்கலாம். அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னா, அலைகளை சொல்லி எந்த அலைகள் தான் ஆர்ப்பரிச்சுட்டே இருக்குன்னா அலைகள் மேல குற்றம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கடல் இருக்கிற வரை, அந்த உள் நின்று அந்த கடலும் காற்றும் இருக்கிற வரை அலைகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? ஓயாம சப்தமிட்டு கொண்டே இருக்கும் அப்படின்றதுதான் இந்த கவிதையுடைய பொருள். பாருங்க, இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும். அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம். அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கிற வரை, உள்நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை என்று இந்த கவிதை நகனுடைய கவிதைகள் சொல்லப்படுது. பாருங்க, உங்களுக்கு பிடித்த புது கவிதைகள் சிலவற்றை தொகுத்து வகுப்பறையில் படித்து காட்டுங்க. நல்ல புது கவிதைகள் நிறைய படிங்கப்பா. கவிதைகளை நிறைய படிக்க படிக்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கவிதை மேல ஒரு ஈர்ப்பு வரும், நாமளும் கவிதை எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். சரிங்களா? அதனால கவிதைகளை நீங்க நல்லா எழுதுங்க, அதுதான் நல்ல படிங்க. நிறைய புது கவிஞர்கள் இருக்காங்க. இப்ப நம்ம புத்தகத்துல எவ்வளவோ கவிஞர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து படிச்சீங்கன்னா, இப்ப நாம கவிதைன்னு ஒரு வடிவத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த எதுகை மோனையா வர்றதுதான் கவிதைன்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கோம். ஆனா அந்த எதுகை மோனையா வர்றது இயல்பா அமையும், அதை வலிந்து சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாம யதார்த்தமான வாழ்வியல்ல நாம நினைக்கக்கூடிய உணர்வுகள், நாம பார்த்து ஐயோ இது இப்படி நடக்குதே அப்படின்னு கொந்தளிக்கக்கூடிய உணர்வுகள், எல்லா உணர்வுகளையும் கவிதையில அழகா நாம என்ன செய்யலாம்? எடுத்து சொல்லலாம். எனவே கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் மாணவர்களாகிய உங்களிடம் கைவரப்பெற வேண்டும். எனவே அதற்கான முயற்சியை நீங்க சொல்லணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்களேன், அடுத்து சிலப்பதிகாரம் ஒண்ணு இருக்கு, அது இருக்கட்டும், அடுத்த வகுப்புல நம்ம அதை பார்க்கலாம். இன்னைக்கு கவிதை பேழையில மெய்ப்பாட்டியல்
தொல்காப்பியருடைய அந்த மெய்ப்பாட்டியல் பார்க்க போறோம். மெய்ப்பாடு அப்படின்னா குறிச்சுக்கோங்க, மெய் கூட்டல் பாடு. மெய்னா உடல், மெய்னா அர்த்தம் உடல், பாடுனா படுதல் அப்படின்ற தொழிற்பெயர், அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். மெய்ப்படுதல்னா மனதுல உடல்ல தோன்றக்கூடிய உணர்வுகள். ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம நண்பன் வகுப்பறைக்கு வர்றான், ஆசிரியர் வகுப்பு இன்னைக்கு அவர் ரொம்ப கோபமா இருக்காரா, அவன்ட்டு எதுவும் பேசாதரா அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு டீச்சர் ரொம்ப டென்ஷனா இருக்காங்கன்னு சொல்றோம். அது நம்ம அவங்களுடைய முகத்திலேயே காட்டிடும். ரொம்ப நகைச்சுவையா இருக்கும்போது அவங்களுடைய உடல் மொழி என்பது நல்லா இருக்கும். அப்ப இந்த உடல்ல தோன்றக்கூடிய உணர்வுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த உணர்வுகளை தான் மெய்ப்பாடுன்னு சொல்றோம். இது கட்டாயம் நம்ம வாழ்க்கையிலேயே இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு திருமண வீட்டுக்கு போறோம், மனசு மகிழ்ச்சி, அப்பா வீட்டுல சத்தம் போட்டிருப்பாரு, ஒரு பொருள் கேட்டிருக்கோம், புது உடை கேட்டிருக்கோம், இல்ல அடுத்த வருஷம் எடுத்தாரேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த மனத்துல ஒரு சோகம் இருக்கும். ஆனா அந்த சோகத்தை வெளிப்படுத்தாம திருமண வீட்டுல எல்லாரும் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுதான் மெய்ப்பாடு. சரிங்களா? அப்ப இது அதே மாதிரி இறப்பு வீட்டுக்கு போகும்போது ஒரு சோகமான முகத்தை தான் வச்சிருக்கோம். இப்ப இதெல்லாம் நம்மளுடைய அப்ப நம்ம மனதுல இருக்கக்கூடிய உணர்வுகள் இருக்கு பாத்தீங்களா, நகை, அழுகை, நம்மளுடைய வீரம், இது எல்லாமே உடல் மொழி வாயிலாக வெளிப்படும். பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உடல் மொழி வாயிலாக வெளிப்படும். அதுதான் நமக்கு நம்மளுடைய உணர்வுகளை முகமே காட்டியும், அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மெய்ப்பாடு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? சிலர் அப்படி இருப்பாங்க, நம்ம அப்படி இருக்க முடியாது. சிரிக்கிறோம், அழுகிறோம், கோவப்படுறோம், என்னென்ன உணர்வுகளை வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்துறோம். சரிங்களா? சில நேரங்கள்ல அச்சப்படுறோம், சில நேரம் கருணையோட இருக்கிறோம், சில நேரம் நம்மளுடைய உணர்வுகள் எப்படியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் மெய்ப்பாடு அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. அப்ப மெய்ப்பாடு அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா, இலக்கியத்தை படிக்கும் போது இலக்கியத்தை படிக்கும் தோறும் அதன் பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும் உணர்ச்சி வெளிப்பாடே சுவை என்னும் மெய்ப்பாடு. பாருங்க, இலக்கியத்தை படிக்கும் தோறும், இலக்கியத்தை நம்ம நிறைய படிக்கிறோம். இரட்டை புலவர்கள்னு ஒரு புலவர்கள் இருந்திருக்காங்க. அவர்களுடைய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தோன்னே நகைச்சுவை வரும். அப்ப அது நகைச்சுவை நமக்கு ஆழப்பறிவு. அதே மாதிரி சொல் கேட்டார்க்கு பொருள் கண்கூடாதல் என்பார் தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா அந்த சொல்லக்கூடிய காட்சி உங்களுக்கு நினைவுல வரணும். இப்ப நகைச்சுவைன்னு சொல்லும் போது அந்த சிரிப்பு உங்களுக்கு வரணும். அப்ப அதே மாதிரி ஒண்ணும் இல்ல, ஒரு சோகமான காட்சின்னு சொல்லும் போது அது உங்களுக்கு நினைவு வரும். அப்ப சொல் கேட்டார்க்கு பொருள் கண்கூடாதல் என்பார் தொல்காப்பியர் உரையாசிரியரான பேராசிரியர். கவி கண்காட்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்ப்பாடுகள் காண்பவரிடத்தில் உணர்வுகளை தோற்றுவிக்கும். இலக்கியத்தில் வரும் செய்தி கண்ணெதிரே தோன்றுமாறு காட்டப்படுவதே மெய்ப்பாடு. இலக்கியத்தின் வடிவமும் பொருளும் சார்ந்த மெய்ப்பாடு மிகச்சிறந்த அழகியல் கோட்பாடு. அப்ப முகத்துல தமிழ் படித்தவர்கள் இந்த நகைச்சுவைன்னு சொல்றோம், இழிவரல்னு சொல்றோம், இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு அப்படியே நம்ம அந்த மனதிலேயே அது வெளிப்படணும். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்களா? அப்ப மெய்ப்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம்? கவி கண் காட்டும் அப்படின்னா ஒரு கவிதையை படிக்கும் போது, சிலப்பதிகாரத்துல அந்த கண்ணகி பட்ட துயரத்தை படிக்கும் போது நமக்கு அந்த ஒரு இது வருதே, தேரா மன்னா செப்புவது உடையேன் அப்படின்னு அவ சொல்லும் போது நமக்கு அந்த அவளுடைய அந்த நீதி ஏற்கக்கூடிய அந்த பெண் தன்னுடைய கணவன் இறப்பிற்கு நீதி ஏற்கக்கூடிய அந்த தன்மை நம்ம முகத்துல நினைவுக்கு வருதே. அப்ப இந்த இலக்கியங்கள் சொல்லக்கூடிய அந்த காட்சி அமைப்பு எல்லாமே நமக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்சி அந்த உணர்வுகளை நம்ம மனசுல தோற்றுவிக்கும். அதான் கவி கண் காட்டும்ன்றாரு தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பேராசிரியர் அப்படின்றது. இப்படி மெய்ப்பாடுகள் காண்பவரிடத்தில் தோற்றுவிக்கும். அதாவது எல்லாரிடத்திலும் நாடகத்தில் நடிக்கிறவங்க அவங்க இப்ப ஒரே மாதிரி ஒரு நம்ம சில நாடகங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரே மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு என்னடா அங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, இவங்க முகத்துல எக்ஸ்பிரஷனே இல்லைன்றோம், மெய்ப்பாடே இல்லைன்றோம், முகபாவனையே இல்லைன்றோம். அப்ப அந்த வசனத்துக்கு ஏற்ற வகையில நம்மளுடைய அசைவுகள் இருக்கும். அதைத்தான் நம்ம மெய்ப்பாடுன்னு சொல்றோம். பாருங்க, அந்த மெய்ப்பாடத்தான் இந்த தொல்காப்பியருடைய அந்த தொல்காப்பியத்துல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, தொல்காப்பியர் நம் பாடப்பகுதி தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் மெய்ப்பாட்டியலில் இடம்பெற்றுள்ளது.
தொல்காப்பியம் மெய்ப்பாட்டியல் அப்படின்னு ஒரு அதிகாரமே வச்சிருக்கிறாருப்பா. பொருள் அதிகாரத்துல இயல் மெய்ப்பாட்டியல்ல தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு. தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல். அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். அது பழந்தமிழரின் நாகரிக செம்மையினை தெள்ள தெளிவாக விளக்கும் ஒப்பற்ற பெருநூலாகும். தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதை இயலின் நுட்பங்களையும் பேசுகிறது. தமிழ் கவிதை எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றது தொல்காப்பியம். தொல்காப்பிய பொருளதிகாரம் கவிதைகளுக்கான பொறுமை, உறுப்புகள், உத்திகள், அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்து இயம்புகிறது. தொல்காப்பியத்தின் ஆசிரியரான தொல்காப்பியரை தமிழ் சான்றோர் ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியன் என்று போற்றுகிறார். குறிச்சுக்கோங்க, ஒல்கா புகழ், சிறப்பில் குறையாத பெரும்புகளை உடைய தொல்காப்பியன் அப்படின்னு தமிழ் சான்றோர்கள் எல்லாம், ஏன்னா அவர் தொல்காப்பியம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நாம இலக்கணத்தோட நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா, என்று போற்றுகின்றார். நூல் முழுமைக்கும் இளம்பூரணர் உரை எழுதியிருக்கிறார். நூல் முழுமைக்கும் யார் உரை எழுதியிருக்கிறார்? இளம்பூரணர் உரை எழுதியிருக்கிறார். அதைத்தான் இங்க நம்ம பார்க்க போறோம். பாருங்க, நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப. நகையே, அழுகை, இழிவரல், மறுக்கை 8 சொல்றாங்க. மெய்ப்பாடு என்ன சொல்றாங்க? 8 சொல்றாங்க. இது எல்லாமே தொழிற்பெயர். பாருங்களேன், நகுதல், நகை அப்படின்னா நகு கூட்டல் ஐ. நகுதல்னா சிரித்தல்னு அர்த்தம். நகுதல் தகுமோ அப்படின்னு சொல்றாங்கல்ல, நகுதல்னா சிரித்தல், மெல்ல நகினா. அப்ப நகை அப்படின்னா சிரிப்பு. அழுகைனா உங்களுக்கு தெரியும், குறிச்சுக்கோங்க, துன்பம். அழுகைனா என்ன அர்த்தம்? துன்பம். இழிவரல் அப்படின்னா ஒருத்தரை இழிவா பேசுறது, அது சிறுமை, குறிச்சுக்கோங்க. நகைனா இது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி நான் என்ன சொல்வேன்னா ஒவ்வொன்றுக்கும் சான்று சொல்ல போறேன். நகைனா சிரிப்பு, அழுகைனா துன்பம், இழிவரல் அப்படின்னா சிறுமை, மறுக்கை அப்படின்னா வியப்பு. மருள் கூட்டல் கை. மருள் பகுதி, கை தொழிற்பெயர் விகுதி. அதே மாதிரி அழுகைக்கு அழு கூட்டல் கை, இழிவரலுக்கு இழிவு கூட்டல் அரல், அப்படிதான் வரணும். மறுக்கைக்கு மருள் கூட்டல் கை. அச்சம், அச்சம்னா என்னப்பா? பயம். அச்சம்னா என்ன அர்த்தம்? பயம். பெருமிதம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பாரதி சொன்னானே, அமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணுமாக்கு. என்ன ஒரு பெருமை, அது பெருமிதச்சு. நகைச்சுவைக்கு நம்ம அந்த இரட்டை புலவர்களுடைய பாடல், ஒரு கண் தெரியாத புலவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கண் தெரியாத புலவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஆத்துல இறங்கி துணி துவைச்சுக்கிட்டு இருக்காரு. கால் இல்லாத புலவர் ஆற்றங்கரையில அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கிற போது இந்த துணி துவைத்து கொண்டிருக்கக்கூடிய துணி அவரை விட்டு போயிருக்கு. அப்ப இவர் துவைச்சுக்கிட்டே இருக்காரு. கால் இல்லாத புலவர் அந்த ஆற்ற கரையில உட்கார்ந்துக்கிட்டு பாடுறாரு, அப்பிலே தோய்த்து, அப்புனா நீர், அப்பிலே தோய்த்து தப்பு தப்பு என்று தப்பினால் நம்மை அது தப்பாதோன்னு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, இக்கலிங்கம் போனாலின் ஏகலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் உண்டோ துணைனர். அவர் என்னாரு, கண் தெரியாத புலவர் என்ன சொல்றாரு, இக்கலிங்கம்னா ஆடை, இந்த கலிங்கம், இந்த ஆடை போனா என்ன, என்னை காக்கக்கூடிய மாமதுரையில சொக்கலிங்கம் யாரு, சிவபெருமான் எனக்கு துணை இருப்பாருன்ற. அப்ப இவ்வளவு ஒரு நகைச்சுவையான அந்த இரட்டை புலவர்களுடைய பாடல்கள் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய நகைச்சுவைகள் இருக்கு, நிறைய நகைச்சுவை இருக்கு. இருண்ட வீடு அப்படின்ற ஒரு காப்பியம் இருக்கு பாரதிதாசனுடையது. அந்த இருண்ட வீடுல பாத்தீங்கன்னா கல்வி இல்லாத வீடு எப்படி இருக்கும்ன்றத அழகா நகைச்சுவை பட சொல்லியிருக்கிறாரு பாரதிதாசன். அப்ப நகை, அழுகை, அழுகைக்கு நிறைய பாடல்களை நம்ம சொல்றோம். நம்ம கண்ணகி சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன, களைய முடியாத துன்பம் காரிகைக்கு காட்டியது யாருன்னு கேக்குறாங்களே. அப்ப இவளுடைய யாருமே போக்க முடியாத துன்பம், அவ அப்படியே அனலிட்ட மெழுகு போல, அனலிட்ட புழு போல துடிக்கிறா, கணவனை இழந்தவ. அப்ப இழிவு அப்படின்னா சிறுமைப்படுத்துறது, சிறுமைப்படுத்துறது. பாரதி சொல்றாங்கல்ல, நடிப்பு சுதேசிகள் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்கிறார். தன்னுடைய சொந்த தன்மானம் இல்லாம சொந்த நாட்டிலே அடிமையா இருக்கக்கூடியவர்களைத்தான் நடிப்பு சுதேசிகள்னு சொல்றாரு. இதெல்லாம் இழிவ. மறுக்குன்னா வியப்பா பாசம். அப்ப அடுத்து அச்சம். அச்சம்னா பயம். பயம் போய் சொல்றது. பயம்னா நமக்கு சிலருக்கு பாம்பை கண்டா பயம் இருக்கும், சிலருக்கு நிறைய பயம் இருக்கும். அப்ப எல்லாமே என்னது, அச்சம், பெருமிதம், வெகுளி. வெகுளினா கோபம். வெகுளினா என்னது, கோபம்.
சரிங்களா? இந்த மாதிரி இது ஒவ்வொன்றுக்கு உவகைனா மகிழ்ச்சி, உவகைனா என்னது மகிழ்ச்சி. இப்படி 8 மெய்ப்பாடுகள் நமக்கு தோன்றுகின்றது என்று. மெய்ப்பாடு எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். என்னன்னா சிரிப்பு, அழுகை, சிறுமை, வியப்பு, அச்சம், பெருமை, சினம், மகிழ்ச்சி என்று மெய்ப்பாடு 8 வகைப்படும். இதுல எல்லாமே இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா தொழிற்பெயர்கள் தான்ப்பா. அது பார்த்துக்கோங்க. நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை எல்லாமே தொழிற்பெயர் தான். அடுத்து உறுப்பிலக்கணம் பாருங்க. நகை எப்படி பிரிக்கணும்? நகு கூட்டல் ஐ. நகுனா என்னது? பகுதி. நகையானது விகாரம். நகுன்னு வரணும், நகைன்னு வந்துருக்கு. அதே மாதிரி ஐ வந்து தொழிற்பெயர் விதி. அதே மாதிரி மருட்கை எப்படி பிரிக்கணும்? மருள் கூட்டல் கை. லகரம், டகரமானது விகாரம், கை என்பது தொழிற்பெயர் விதி. வெகுளி எப்படி பிரிக்கணும்? வெகுள் கூட்டல் ஈ. வெகுள் என்பது பகுதி, ஈ என்பது தொழிற்பெயர் விதி. பகுதி எப்பயுமே கட்டளையில தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப ஒவ்வொரு மெய்ப்பாடு சான்றுகள் பின்னாடி கொடுத்திருக்காங்க பாருங்களேன். மெய்ப்பாடுகளை விளக்கும் இலக்கிய எடுத்துக்காட்டுகள். நகை, சிரிப்பு. பாடிய பாணனின் குரலை எள்ளி நகையாடிய தலைவியின் கூற்று இது. பாணன் பாடுறான். பாணன் யாருன்னா தலைவனுடைய காதலுக்கு தூது சொல்லக்கூடியவன் பாணன். பாணன் பாட்டு பாடக்கூடியவன். அப்ப பாட்டு பாடும் போது அந்த பாடக்கூடிய பாடலை பார்த்துட்டு தலைவி என்ன சொல்றான்னு பாருங்களேன். ஈட்டு புகழ் நந்தி பாணனி எம் கையர்தம் வீட்டிருந்து பாட விடிவளவும் காட்டிலழும் பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றார், தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான். அப்ப பாணன் பாட்டு பாடிக்கிருக்கான். பாட்டு பாடுறத பார்த்துட்டு அவன் பாடுறது அதான் ஈட்டு புகழ் நந்தி. நந்தி மன்னனுடைய ஈட்டு புகழ்னா வினைத்தொகை. அப்படி நந்தி மன்னனுடைய பாடனாக விளங்கி இருக்கவனே என் கையர், என்னை போன்ற பெண்கள் வீட்டில் இருக்க நீ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து விடிகிற வரை, இரவிலிருந்து விடியும் வரை பாடுறான். அப்படி பாடும் போது இவன் பாடுறத கேட்டுட்டு காட்டில் அழும் பேய் என்றால் என்ன, ஏதோ காட்டுல பேய் அழுதுகிட்டு இருக்குன்னு யார் சொல்றாங்க? அவங்க அம்மா சொல்றாங்கன்னா பிறர் நரி என்றார். மத்தவங்க எல்லாம் ஐயோ இல்ல இல்ல இது அது குரல் அப்படி இருந்திருக்கு, விளங்குதா? பாவமா பாவத்தோட பாடணும், பாவத்தோட பாடக்கூடாது அப்படின்றாங்கல்ல. அந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் நரின்னு சொன்னாங்கன்னா தோழி என்ன சொன்னாங்க? நாய் என்றார். தோழி நாய் தான் குறைச்சிக்கிட்டு இருக்குனால, ஆனா நீ தானு நான் சரியா சொல்லிட்டேன். அப்ப இது கேட்கும் போது உனக்கு நகைச்சுவை வருதா? அதான் புகழ்மிக்க தலைவனின் புகழ் பாடுவோனே, நீ எங்கள் வீட்டின் முன் இரவு முழுவதும் பாடினாய். அதை கேட்டு என் தாய் விடிய விடிய காட்டில் அழும் பேய் என்றால், பிறர் நரி ஊளையிட்டது என்றனர், தோழியோ நாய் குறைத்தது என்றால் இல்லை நீ என்றேன் நான் என்றார். அடுத்து அழுகை சுவைக்கு பாருங்களேன். தலைவன் காட்டில் புலியுடன் போராடி இறந்துபட தலைவி துயரில் கூறுவது. தலைவன் வந்து அப்படியே போராடுறான், புலியோட போராடி இறந்து போயிடுறான். அப்ப தலைவி ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே, அனைத்தனல் எழினே அகன்மார்பு எடுக்க வல்லேன், என் போல் பெருவிதிர்ப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே. அரணில் கூற்று. அப்ப போர்ல அந்த தலைவன் இறந்து பட்டா உடலை பார்த்து தலைவி அழுவாளோ அப்படின்னு அழுகாம அப்படியே என்ன செய்யறா அப்படின்னா என்ன அஞ்சுகிறா. இப்படி பார்த்துட்டு ஐயோ எனின் யான் புலி அஞ்சுகளே, நான் ஐயோன்னு அழுதுட்டா புலி வந்து உங்களுடைய உடலை தூக்கிடும் அப்படின்னு சொல்லி அணைத்தனல், தன்னுடைய கணவனுடைய உடலை அப்படி அணைத்து மார்போடு அணைத்து கொண்டு அகன்மார்பு எடுக்கவில்லை, அகன்ற மார்பு கொண்ட உன்னை என்னால் தூக்க இயலாது. பெருவிதிர்ப்பு, பெருவிதிர்ப்புனா பெரு துன்பம் அடைந்தேன், உருகன அடைந்தேன், நின்னை இன்னாது. இவ்வாறு ஒரு மரணத்தை உனக்கு கூற்றுவன் கொடுத்து விட்டானே, அவன் என்னை போல் துன்புறட்டும் என்று தன்னுடைய, ஏன்னா கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது ஈண்டு சிலப்பதிகாரம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவத்துல யார் இருக்கா? தலைவி இருக்கா. அப்ப ஐயோன்னு அழுகக்கூடிய நிலைமை கூட இல்ல, ஏன்னா வந்து புலி தூக்கிட்டு போயிரும் உடலை. அதனால அந்த மாதிரி ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே, அடைத்தனல் புலினே அகன்மார்பு எடுக்க வல்லேன், என் போல் பெருவிதிர்ப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அரண் இல்லாத, அறத்திற்கு ஒவ்வாத செயலை செய்த கூற்றன்னா யமன். கூற்றுவன்னா யாரு? யமன். போரில் இறந்துபட்ட தலைவியின் உடலை பார்த்து தலைவி ஐயோ என கதறினால், காட்டில் உள்ள புலி வந்துவிடுமோ என்று அஞ்சுகின்றேன், தூக்கி எடுத்து செல்லலாம் என்றால் அகன்ற வீரன் அகன்ற மார்பு கொண்ட உன்னை தூக்கவும் இயலாது,
இவ்வாறு துன்புறும் வண்ணம் செய்ததே கூற்றம். கூற்றம்னா என அக்கூற்றம் என்னை போல் துன்புறட்டும்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க இளிவரல். இளிவரல்னா சிறுமை. சேரவன் கணைக்கால் இருமுறை சிறையில் தண்ணீர் கேட்டு காலம் தாழ்த்தி கொடுத்ததால் அதை அருந்தாம, பார்த்தீங்களா, தண்ணி கேட்டிருக்காங்க, அதை கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதனால தனக்கு ஏற்பட்ட சிறுமையை எண்ணி பாடியது பாருங்க. தொடர்படு ஞமளியின் இடர்படுத்தி இரிய கேள கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்றுத்தி தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை இன்மரோ இவ்வுலகத்தானே அப்படின்னு தொடர்படு ஞமலி, தொடர்ந்து வரக்கூடிய ஞமலினா நாய் குறிச்சுக்க. ஞமலினா நாய். அந்த நாயை போல என்னை சங்கிலிய போட்டு இடர்னா துன்பம், துன்புறுத்தி இரி அப்படின்னா கட்டி வைத்து, இரினா கட்டி, இரி என்பது சொல்லிசை அளபடை குறிச்சுக்கோங்க. கேளல், அப்படி என்னை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிறைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படி சிறைப்படுத்தி வச்சிருக்கா. இந்த கேளிர்னா கேட்டு, வேளாண் சிறுவதம், வேளாண் சிறுவதன் அப்படின்னா அந்த வேளாண்மை செய்யக்கூடிய மதுகை இன்றி, உதவு இன்றி, வயிற்று தீ தனிய, என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பசி தீ தனிய, தாம் இறந்து உண்ணும், நானே அடுத்தவங்கிட்ட கேட்டு இழிவு பெறக்கூடிய நிலையை இந்த உலகன் எனக்கு கொடுத்து விட்டதோ, இந்த உலகத்தை, இந்த உலகில அரசன்னு என்னை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா என்று இழிவாக பாடியது பாருங்க. நாயை கட்டுவது போல சங்கிலியினால் கட்டி வைத்து என்னை துன்புறுத்தி சிறையிலிட்டனர். அப்படி சிறையிலிட்டவரின் உதவியினால் வந்த தண்ணீரை நான் மன வலிமையின்றி இறந்து உண்ணுபவரை உலகில் நான் அரசன் என்று யாருமே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்கிறார் அந்த சேரன் கணைக்கால் இருமுறை. அடுத்து மறுக்கை. மறுக்கைனா வியப்பு குறிச்சுக்கோங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கண்ணகி வானூர்தியில் வானுலகு சென்ற காட்சியினை கண்ட குன்றவர்கள் அடைந்த வியப்பு. திருமா பத்தினிக்கு, அந்த சோழ நாட்டு பத்தினி, அதான் திருமா பத்தினி. நாங்க பத்தினி யாரு, கண்ணகி. அமரர்க்கு அரசன் தமர் வந்து ஈண்டி அவன் காதல் கொழுநனை காட்டி அவளோடு எம் கண்புலம் காண விண்புலம் போயது இரும்பூது போலும் அப்படின்னா, அமரர்க்கு அரசன் அப்படின்னா, அமரர்னா தேவர்கள் தான். தேவர்களுக்கு அரசன் யாருன்னா தேவேந்திரன், இந்திரன். இந்திரன் என்ன செய்யறாராம், தமர்னா கூட்டம், தமர்னா கூட்டம், உறவினர்களோடு வந்து ஈண்டி, ஈண்டினா கொடுத்து, அவள் காதல் கொழுநன் யாரு, கோவலன். கொழுநன்னா கணவன். யார், கண்ணையுடைய கணவன் யாரு, கோவலன். கோவலனை காட்டி அவளோடு எல்லாரும் பார்க்க கண் புலம், கண்காட்சி பார்ப்பதற்காக விண்காட்சி அவளையும் அழைச்சுக்கிட்டு விண்ணுலகம் போன இரும்பூது. இரும்பூதுன்னா வியப்பு. அந்த வியப்பை நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க சொல்லும் போதே நமக்கு ஒரு வியப்பு. எனக்கு கோவலன் இறந்து போய் கிடக்குறாரு. இந்திரனே வானத்துல இருந்து வந்து அந்த கோவலனை வந்து கண்ணகிக்கு காட்டி கண்ணகியையும் இந்திரனையும் கண்ணகியையும் கோவலனையும் அழைச்சிட்டு போறாரு பாருங்க. இந்திரன் கோவலனோடு வந்து பத்தினியாகிய கண்ணகியை மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்ற வியப்பான காட்சியை நாங்கள் கண்டோம் என்று இந்த புறவர்கள்லாம் போய் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அச்சம், பயம். யானை சினந்து வர மகளிர் நடுங்கி அஞ்சியதை வெளிப்படுத்துதல். மையல் வேளம் மடங்களின் எதிர்தர உய்வு இடம் அறியேம் ஆகி ஒய்யன திருந்துகோள் எல்வளை கழிப்ப நானு மறந்து விதுப்புறு மனத்தேன் விரைந்து அவர் பொருந்தி சூர் உரு மங்கையின் நடுங்க. மதம் கொண்ட யானை, மையல்னா மதம், வேளம்னா யானை, மடங்கள்னா சிங்கம். மதம் பிடித்த யானை வந்து மரங்களை முறிச்சுச்சான். அப்ப என்ன செய்தான், அது கார்கால மேகம் இடிப்பது போல முழங்குதான். அப்ப உய்வு இட, மயல், மயல்னா மயக்கம். அப்ப வேளம்னா யானை, மதம் கொண்ட யானை வெளிவர உய்வு இடம், உய்வதற்கு இடம் அறியேன் அப்படின்னா அத போய் உயிர் பிழைப்பதற்கு, உய்வு இடம்னா பிழைப்பதற்கு இடம் அறியேன், அறியம்னா தெரியாம. ஒய்யன என்னன்னா அப்படியே நடுங்கி போய் திருந்துகொள் எல்வளை கிழிப்ப. அவங்க என்ன செய்ய, தன்னுடைய தோல்னா வளையல்னு அர்த்தம். திருந்துகொள்னா திருத்து செய்யப்பட்ட அந்த வளையல் எல்லாம் எல்வளை அப்படின்னா சத்தம் இடக்கூடிய அளவிற்கு ஒழிப்ப நானும் மறந்து, நானும் மறந்துனா வெட்கம் மறந்து, விதுப்பூர்னா விரைவாக மனமும் ஓடுதா, இவங்களும் ஓடுறாங்க. ஏன்னா அச்சம் கொண்டு அந்த யானைக்கு பயந்து போய் விரைந்து அவர் பொருந்தி, அவன் அந்த தலைவன் கோடு பொருந்தி சூர் உரு மங்கையின் நடங்க ஓடி சென்று, மங்கைனா மயில்,
சூர்னா அந்த காட்டில் உறையக்கூடிய அந்த மயிலை போல நாங்கள் எல்லாம் நடுங்கி நின்றோம் என்று அந்த தலைவி சொல்றாங்க. பாருங்க, மதம் பிடித்த யானை மரங்களை முறித்தது, கார்கால மேகம் இடிப்பது போல முழங்கியது, உயிர் பிழைப்பதற்கு வேறு இடம் காண இயலாமல் மனநடுக்கம் அடைந்தோம், உயிரினும் சிறந்த நாணத்தை காக்க மறந்தோம், வளையல்கள் ஒலிக்க விரைந்து ஓடி சென்று அவனை சேர்ந்து. ஏன்னா தலைவி போய் தலைவன்கிட்ட மயில் போல அப்படியே அவன் பின்னாடி போய் நின்றுட்டாளாம். மயில் போல நடுங்கி நின்றோம் என்றான். அடுத்து பெருமிதம். பெருமிதம்னா பெருமை, நமக்கு தெரியும். பெருவீரன் ஒருவன் தனியாக பெரும்படையை எதிர்க்கும் பெருமிதத்தை குறிப்பிடுதல். உரு சுடர் வாளோடு ஒரு கால் விளங்கின் சிறு சுடர் முப்பேர் இருள் ஆங்கு கண்டாய், எரி சுடர் வேல் தேன் குழாம் பூந்தெரியல் தேர்வேந்தே நின்னொடு பாங்களா மன்னர் படையினார். அப்ப உரு சுடர் அப்படின்னா இது உரிச்சல் தொடர். ஒளி பொருந்தி அந்த சுடர் வாளோடு, அப்ப அந்த வாள் வேல் இருப்பதுல வில்லு வாள் வேல் இதெல்லாம் அப்படியே ஒளி விடுதான், சூரிய ஒளிப்பட்டு பிரகாசிக்கும். அதே போல எரிதற்கு அரிய ஒளிமிக்க வேலினை நிறைந்த சிறு சுடர் முப்போர் இருள் ஆங்கு கண்டாய். அப்ப இருள், ஒரு சின்ன விளக்கு வரும்போது இருள் எப்படி ஓடுமோ அதை போல எரி சுடர் வேல், ஒளிர்கின்ற சுடர் வருகின்ற வேலை உடையவனே. தேன் குலாம் அப்படின்னா தேன் நிறைந்த, குலாம்னா கூட்டம், தேன் கூட்டமாக இருக்கக்கூடிய தெரியல்னா மாலை, பூந்தெரியல்னா மாலை. அந்த தேன் நிறைந்த பூமாலையை கொண்ட தேரை உடைய வேந்தனே, பூமாலையையும் தேரினையும் உடைய வேந்தனே, தேரில் இருக்கக்கூடிய வேந்தனே, நின்னோடு எப்படி ஒரு சின்ன சுடருக்கு முன்னாடி இருள் விலகி ஓடுமோ அதுபோல உனக்கு முன்னாடி அந்த எதிரி படைகள் ஓடுவது என்று சொல்றார். பாருங்க, பாடலுடைய பொருள்: எரிதற்கரிய ஒளிமிக்க வேலினையும் தேன் நிறைந்த பூமாலையினையும் உடைய தேர்வேந்தனே, வாளுடன் பகையரசனின் பெரும்படையை நான் தடுப்பேன், என்னும் அப்பெரும்படை சிறு விளக்கின் முன் இருள் ஓடுவது போல ஓடும் என்று சொல்றார். அடுத்து வெகுளி, சினம். தன்னை இளையவன் என்று எள்ளிய பகைவேந்தர் மீது பாண்டிய நெடுஞ்செழியன் சினம் கொண்டு வஞ்சினம், வஞ்சினம்னா சபதம், சபதம் சொல்றான் பாண்டிய நெடுஞ்செழியன். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க: உருதுப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை அருஞ்சமம் சிதைய தாக்கி முரசமுடும் ஒருங்கு அகப்படே என் ஆயின். அப்ப என்னை பார்த்து நீ சிறியவன் என்று சொல்லிவிட்ட. அப்ப உருதுப்பு அஞ்சாது, எதற்குமே அஞ்சாமல், உடல் சினம் பெருக்கி, அவன் உடல்ல எழக்கூடிய கோபம் பெருகி, சிறு சொல் சொல்லிய, சிறு என்னை கீழான, என்னை இளையவன் என்று சொல்லிய அந்த சினம் கெழு வேந்தரை, கோபத்தை உண்டாக்கி அந்த வேந்தரை அருஞ்சமம் சிதைய, அருஞ்சமம்னா போர்க்களம், போர்க்களமே சிதைய முரசமோடு, போர் முரசம் கொட்ட, ஒருங்கு அவர்களையும் அவன் முரசையும் ஒருங்கே அழிப்பேன் என்று. பாருங்க, சிறு சொல் சொல்லிய சினமிக்க வேந்தரை வென்று அவர்கள் சிதறி ஓடுமாறு போரிட்டு அவர்களது முரசையும் ஒருங்கே கைப்பற்றுவேன் என்று யார் சொல்றா? தன்னை இளையவன் என்று எள்ளியதால் பாண்டிய நெடுஞ்செழியன் கோபம் கொண்டு சொல்கிறார். பாருங்க, அடுத்து உவகை, மகிழ்ச்சி. மலைமேகத்தை கண்ட மகிழ் போல நீல வண்ணனாகிய கண்ணனை கண்ட குந்தியின் மகிழ்ச்சி. குந்தி, கண்ணன் அத்தை, அப்படித்தானே? குந்தி அத்தை கண்ணனை பார்த்தோன்னே மண்டல மதிய மன்ன மாசரு முகத்தினாலும் பின்திறன் மருகன் தன்னை சென்று எதிர்கொண்டு கண்டு வெண் திரை மகர வேளை விரிபுணன் முகர்ந்து தோன்றும் கொண்டழை மகிழ்ந்து காணும் குளிர்பசும் தோகை போன்றால். மண்டலம், மண்டலம்னா உலகம், உலகத்தில இருக்கக்கூடிய, மதியம்னா நிலவு, நிலவை போல அந்த மாசற்ற முகத்தை கொண்டவளாக விளங்கக்கூடியது குந்தி. தின்திறன் அப்படின்னா வலிமை மிக்க தன்னுடைய மருமகன், தன்னுடைய மருமகன் கண்ணனை எதிர்கொண்டு வெள்ளலைகள் நிறைந்த, அதான் சென்று எதிர்கொண்டு, திரைனா அழைப்பா, திரைகளை கொண்ட அந்த மகரமா கடல், வேலைன்னா என்னது? கடல். அப்ப வெண் நிறைந்த அந்த மகர வேலை விரிபுணன் முகந்து வரும். அப்ப மேகத்துல இருக்க, அந்த கடல்ல இருக்கக்கூடிய நீரை முகந்து கொண்டு வரக்கூடிய அந்த மேகத்தை போல
விரி புனல்னா கடல் விரி கடல் தான், வினை தொகை தான். முகந்து தோன்றும், அப்ப வெள்ளை அலைகளை ஆர்ப்பரிக்கக்கூடிய விரிந்த கடல்லத்தே முகந்து தோன்றக்கூடிய கொண்டலை, கொண்டலைனா மேகம், கொண்டலை மேகத்தை போல மகிழ்ச்சி கண்டு தன்னுடைய குளிர்பசும் தோகை, தன்னுடைய அதாவது மேகத்தை கண்டா, மேகம் கருத்துச்சுன்னா மயில் எப்படி தன்னுடைய அந்த தோகை விரித்து ஆடுமோ அதை போல உவந்து தன்னுடைய மருமகனை வரவேற்கிறாள் குந்தி. உவகை வீழ்ச்சி. முழு நிலவு முகத்தால் குந்தி திறன் மிக்க மருமகன் கண்ணனை எதிர்கொண்டால் வெள்ளலைகள் நிறைந்த நீலக்கடலின் நீரை முகந்து வரும் மேகத்தை கண்ட தோகை மகிழ்வோல் மகிழ்ந்து வரவேற்றாள் என்று சொல்லப்படுது. பாருங்க, உய்ப்போன் செய்தது காண்போர்க்கு எய்துதல் மெய்ப்பாடு என்ப மெய் உணர்ந்தோரே. உய்ப்போன்னா பெற்றுக்கொள்பவர், செய்தவருக்கு, காண்போர்க்கு பார்ப்பவருக்கு அடைதலை போல மெய்ப்பாடு என்ப மெய் உணர்ந்தோரே. அப்ப உணர்த்தம் மெய்ப்பாடு என்பது இப்ப நம்ம ஒரு கவிதையை சொல்லும் போது கவிதையை சொல்லக்கூடிய ஒரு பொருளை உணர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நீ பார்த்த திரைப்படம் ஒன்றில் வெளிப்பட்ட மெய்ப்பாடுகள் குறித்து எழுதுக. இது நம்ம சொல்லலாம். அவன் இவன் திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த 8 வகை மெய்ப்பாடுகளையும் பாத்தீங்கன்னா பத்மினி அம்மா வந்து என்ன செய்வாங்க, இல்லாம இருக்கிற திரைப்படங்களுக்கு இந்த மாதிரி ஏற்ற பாடல்கள் எல்லாம் நீங்க வந்து தொகுத்து வச்சுக்கலாம். அழகுச்சுவைக்கு நிறைய சொல்லலாம், ஏன்னா நிறைய பாடல்களை நீங்க உதாரணமாக சொல்லலாம். சரிதானப்பா? இப்ப இப்படி 8 வகை மெய்ப்பாடுகளையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு கேள்வி குறிச்சுக்கோங்க. எண்வகை மெய்ப்பாடுகள் யாவை? குருவினால முதல் கேள்வி, எண்வகை மெய்ப்பாடுகள் யாவை? ஏதேனும் 2 மெய்ப்பாடுகள் தோன்றுவதற்கான சூழ்நிலையை கற்பனையாக படைக்க, அதனுடைய வாழ்க்கையிலேயே வர்றது மாதிரி கற்பனையா படைக்கணும். அடுத்து, மூச்சு நின்று விட்டால் பேச்சு மடங்கும், கவிதைக்கு பொருத்தமான பழமொழி ஒன்றை எழுதுக. இந்த 3 கேள்வியையும் நீங்க என்ன செய்யுங்க, இந்த இயலுக்கு நீங்க படிச்சு வச்சிருங்க. சரிங்களா? அப்ப இன்றைய வகுப்பில் இணைந்த மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், வணக்கங்கள்.